செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையன் சிறுவன் என கூறி போலீசாரை ஏமாற்ற முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கி கேட்கலாம். சாலமன் வணக்கம். இந்த சிறுவனின் குற்ற பின்னணி என்ன? தற்போது சிறுவன் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? கடந்த 8ஆம் தேதி ஸ்ரீநகரோட காய்கறி மார்க்கெட்ல தினேஷ் என்ற நபர் காய்கறி வாங்குவதற்காக சென்ற போது அப்போது அவரது பாக்கெட்டில் இருந்த செல்போனானது பறிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பாதிக்கப்பட்ட இளைஞர் தினேஷ் என்பவர் மாம்பலம் காவல் நிலையத்துல புகார் கொடுத்ததின் பேர்ல மாம்பலம் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து இது தொடர்பாக அங்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அப்போது இந்த செல்போன் பறிப்பு சம்பவத்துல ஈடுபட்டது ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த கிஷன்குமார் மேத்தோ என்பது தெரிய வந்ததை அடுத்து அவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அந்த இளைஞரிடம் இருந்து செல்போன் மீட்கப்பட்ட நிலையில அவர் தொடர்ச்சியாக ஜார்க்கண்டில் இருந்து சென்னைக்கு வருகை தரும்போது இந்த ரயில் பயணிகளிடமிருந்து இது போன்ற செல்போன் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபடுவதும் அதே போல கூட்ட நெரிசலை பயன்படுத்தி செல்போன் பறிப்பு சம்பவத்திலும் ஈடுபடுவது தெரிய வந்திருக்கிறது. மேலும் இவரிடம் தொடர்ச்சியாக போலீசார் விசாரணை நடத்தும் போது அவர் மலுப்பலாகவே பதிலளித்து வந்துள்ளார். குறிப்பாக தான் சிறுவன் எனவும் 18 வயதுக்குள்ளதாகவே அவர் கூறி வந்த நிலையில போலீசாருக்கு இது தொடர்பாக சந்தேகம் எதுவும் இல்லாத வகையில அவர் பேசியதால உடனடியாக கூர்நோக்கு இல்லத்திற்கு அவர்கள் அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுல சந்தேகம் இருந்ததால அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த அந்த சிறுவனோட பெற்றோருக்கு தொடர்பு கொண்டு இது தொடர்பாக ஆதார் கார்டு உள்ளிட்டவை கேட்கும் போது தான் அந்த ஆதார் கார்டில் 19 வயது என்பது தெரிய வந்திருக்கிறது. அதன் பின்னர் போலீசாரையே ஏமாற்ற நினைத்த அந்த இளைஞரை உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்து தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இது போன்ற சம்பவத்தால அந்த காவல் நிலையம் மாம்பலம் காவல் நிலையம் சற்று பரபரப்புக்குள்ளானது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.